ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் எப்படி தங்கம் வைத்து தங்கம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பவுன் தங்க நகையை அடகு வச்சு நான் அந்த சீட்டு கட்டியிருக்கேன் அப்படின்றது தான் இதில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணி கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறம் லைவ் வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் லைவில் மீட் பண்ணலாம். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் கோல்டு அடங்கு வச்சதுக்கு எனக்கு ரெசிப்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரெசிப்ட் காமிக்கலாமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனால் நான் உங்களுக்காக காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ நான் கோல்டு அடகு வச்சுருக்கேன், எவ்வளோ அமௌண்ட் நான் வாங்கியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு எத்தனை பர்சன்டேஜ் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி கோல்டு வாங்கலான்னு நினைக்கிறீங்க, இல்லை சீட்டு போடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் கோல்டு அடகு வச்சதுக்காக எனக்கு கொடுத்துருக்க ஸ்லிப்பு. இதில் பார்த்தீங்கன்னா நான் அமௌண்ட் எவ்வளோக்காக வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1,33,000க்கு நான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஒரு செயின் வெளியே வச்சிட்ருந்தேன் சாதாரண நகை அடகு கடையில். அந்த ஜுவல்லை மீட்கிறதுக்காக எங்கள் அம்மா கிட்டேருந்து பணம் வாங்கி மீட்டு அது கூட என்னுடைய செயின் அதெல்லாம் போட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் இதை அடகு வச்சுருக்கேன். டோட்டல் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 37.7 கிராம் நான் அடகு வச்சுருக்கேன். இதில் நான் என்னென்ன வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தோடு, அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா செயின், நெக்லஸ்ஸு, ரிங்கு இதெல்லாம் வச்சுருக்கேன். நான் அது என்னென்ன ஜுவல்லு அப்படின்னு சொல்லிட்டும் உங்களுக்கு நான் சைடில் காமிக்கிறேன். பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ஒரு கிராமுக்கு நாம் கொடுப்பாங்க. 37 கிராம் 0.70 மில்லிகிராம்ஸ்க்கு எனக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1,33,000 தான் எனக்கு கொடுத்தாங்க. இது பார்த்தீங்கன்னா பழைய ஜுவல்ஸு அப்படின்றதுனால 18 கேரட்டு 20 கேரட்டு அந்த மாதிரி இருந்த ஜுவல்ஸு. ஸோ அவங்க ஆவரேஜாக இதில் 22 கேரட் செயின் கூட இருக்குது. ஆவரேஜாக அவங்க எடுத்துக்கிட்டது 20 கேரட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3,800 அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. அப்படி கொடுத்ததுனால எங்களுக்கு 1,33,000 வந்தது. நீங்கள் கேட்கலாம், 1,33,000க்கு வச்சுட்டு 1,10,000 தானே நீங்கள் சீட்டு கட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நான் 1,10,000 சீட்டு கட்டிட்டேன். பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 23,000. இப்போ நான் வெளியே அடகு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த நகையை மீட்கிறதுக்காக அம்மாகிட்ட காசு வாங்கியிருந்தேன் இல்லைங்களா, அந்த காசை ரிட்டர்ன் அவங்கக்கிட்டே கொடுத்துட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அம்மா கிட்ட கடன் இல்லை. ஸோ இதை நாங்கள் மீட்கிறப்ப 1,33,000 ப்ளஸ் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் 8.5% போட்டிருக்காங்க. அதை நாங்கள் பே பண்ணி தான் நாங்கள் நகையை மீட்க முடியும். நாங்கள் எப்போ அடகு வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/7/2023 நாங்கள் வச்சோம். இப்போ எங்களுக்கு டியூ டேட் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/7/2024 நாங்கள் அந்த நகையை மீட்கிறதுக்கு எங்களுக்கு டியூ டேட் கொடுத்துருக்காங்க. தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு சிட்டு போட்டேன் இல்லைங்களா, அதுக்காக நாங்கள் வச்ச ஜுவல்ஸு, அதுக்கான அமௌண்ட்டு. என்னென்ன ஜுவல்ஸ் அடகு வச்சேன்னு சொல்லி பார்த்துடலாம். நெக்லஸ்ஸு, இந்த நெக்லஸ் தான் அடகு வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தோடு, இந்த தொங்கட்டான் தான், இந்த தொங்கட்டான் அடகு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ரிங் 2 அடகு வச்சுருக்கோம். இது எங்கள் வெட்டிங் டேக்காக கிஃப்ட் வந்தது. நெக்ஸ்ட்டு ரிங் இது அம்மாவுடையது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு சிட்டுக்கிட்டு அடகு வச்ச ஜுவல்ஸ் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறம் நான் லைவ் வரப்போகிறேன். ஸோ நம்ம கூடிய சீக்கிரம் லைவில் மீட் பண்ணலாம். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா தான் நாங்கள் கூடிய சீக்கிரம் 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம செகண்ட் சீட்டுக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். செகண்டாக நாங்கள் வச்ச ஜுவல்ஸ் இது பார்த்திங்கன்னா என்னுடைய ஹாரம் நான் ஒன்று எடுத்திருந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஹாரமு செயின் ஒன்று என்னோடது இருந்தது, ரெகுலர் வேர் செயின் பண்ணுறது. அந்த செயின் ப்ளஸ் ரிங்கு என்னுடையது சேர்த்து
நாங்கள் அடகு வச்சோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 43.3 கிராமு. ஹாரம் வந்து பார்த்தீங்கன்னா பவுனு 4 8 32 கிராம். அது வந்து அதுக்கப்புறம் என்னுடைய செயின் 1 பவுனு, ரிங்கு வந்து 2 கிராம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 43.30 மில்லிகிராம் வந்து வந்தது. இது வந்து எல்லாமே 22 கேரட் தான். ஸோ வந்து எங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரொம்பவே கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க. 4000 சில்லற அவ்வளோதான் கொடுத்தாங்க ஒரு கிராமுக்கு. டோட்டலாக வந்து இதுக்கு எங்களுக்கு கொடுத்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 1,71,000. நான் இந்த 1,71,000 என்ன பண்ணேன் அப்படின்னா 1,10,000 வந்து சீட்டுக்காக ஒதுக்கிட்டேன். நான் வந்து 20,000 வந்து மந்த்லி பே பண்ணிட்டேன் 2 மந்த்ஸு. அதுக்கப்புறம் தான் வந்து என்னால் சீட்டு கட்ட முடியல அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த ஜுவல்லை வந்து அடகு வச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து 90,000 தான். 90,000 போயிடுச்சு அப்படின்றப்ப எங்களுக்கு பேலன்ஸ் 81,000 இருக்குது. இந்த 81,000 நான் என்ன பண்ணேன் அப்படின்னா க்காக சம் அமௌண்ட் நாங்கள் பே பண்ணியிருந்தோம். இந்த கோல்டு ரேட் குறைஞ்சது இல்லைங்களா நடுவில், அப்போ வந்து ஒரு டேட்டில் வந்து நாங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட்டு பே பண்ணோம். அதுக்கு நான் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன், எவ்வளோ வந்து எங்களுக்கு ஜுவல் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா அட்வான்ஸ் பே பண்ணியிருக்கிறது நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஜுவல்லை வந்து நான் எப்போ வந்து அடகு வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த்து 27 2023 வச்சேன். இப்போ எங்களுக்கு லாஸ்ட்டாக டியூ டேட் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/11/2024 வரைக்கும் எங்களுக்கு வந்து டியூ டேட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து செகண்ட் சீட்டுக்காக நகையை வந்து அடகு வச்சதுக்கான ரிசிப்ட்டு என்னென்ன ஜுவல் அப்படின்றதுலையும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், என்னென்ன ஜுவல் அடகு வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் இந்த ஹாரம் தான். இந்த ஹாரமோட ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க்கு செக் பண்ணி பாருங்கள். இது எவ்வளோ அமௌண்ட் போட்டாங்க, வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டாங்கன்னு சொல்லி ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிங் வந்து என்னுடைய ஹஸ்பண்டு, இந்த ரிங் அடகு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிங் வந்து என்னுடையது, இதையும் அடகு வச்சுருக்கோம். லாஸ்ட்டாக வந்து என்னுடைய ரெகுலர் செயின், இந்த செயினையும் வந்து அடகு வச்சு டோட்டலாக 4 இது எல்லாத்தையுமே அடகு வச்சு தான் செகண்ட் சீட் கட்டியிருக்கேன். வந்து ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து நிறைய சேவ் பண்ணணும், பெண் பிள்ளைங்களுக்காக சேவ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜுவல்ஸ் எல்லாம் அடகு வச்சு இந்த மாதிரி சீட்டு பே பண்ணியிருக்கேன். எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்றதுனால தான் நான் இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நகையை அடகு வச்சுமே ஜுவல் எடுத்ததுக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் கோல்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நான் ஒரு சீட்டு வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பே பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சீட்டு மட்டும் நான் கண்டினியூவாக மந்த்லி பே பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ நடுவில் கோல்டு ரேட் குறைஞ்சது அப்படின்னா நான் இந்த செகண்ட் சீட்டையுமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். கோல்டு ரேட் குறையாமல் ஏறிட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான் வந்து மந்த்லியே பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கேன். என்னோடய சிட்டு டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நான் ரீசெண்டாக வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய கோல்டு சிட்டு டீட்டெயில்ஸு, நான் எத்தனை சிட்டு போட்டிருக்கேன், எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் எத்தனை பவுன் வந்து அடகு வச்சுருக்கேன்றதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இது தான். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.